குடிச்சியோ காலம் ஃபுல்லாக தூங்குறாங்க பாரு. குளிருப்பா. குளிர் இல்லை, நடுக்கம். சரி, வணக்கம். தனக்கு அழகாகவே இருக்க வேண்டும். இந்த பக்கம் அப்பா, அந்த பக்கம் ராகு இடது பரம் நிற்க கூடாது. என்ன உங்களுக்கு எதனா பாரமாக்குதா? இந்த பக்கம் என்ன எப்பவுமே ஒரு வலது பக்கம் தான் நிக்கணும். சரிதான்? அந்த பக்கம் நிற்க கூடாதா? இல்ல சாமியா சொல்லுமா. அதனால் என்னடி படித்த காரணத்தால் ஆதிஷ உலகமதில் ஆண்டவன் கிருபையாலை உன் மனைவி பிள்ளைகளோடு இந்த மக்கள் ஆசீர்வாதத்தோடு நீ சுகத்தோடு வாழணும். சரி, உன் 2 பிள்ளைகளோடு சுகத்தோடு வாழணும் என்னுடைய வாக்கு. சரி, சரிதா? சரி. உனக்கு எதனா பிள்ளை குட்டிக்குதா? இல்லை, 150 கொடுக்குற செலவு பண்ணி வீட்டில் சிக்கனமாக போடுங்க. பார்த்துக்கா, எங்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன் காசு. அதனால உன் குழந்தைகளோடு சுகத்தோடு வாழணும்ப்பா. இருந்த போதும் தெய்வீக திருச்சபையில் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இதிகாசம் தெரிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், கருட புராணத்தை படித்தவர்கள், கல்வியில் சிறந்த ஞானிகள், நம்மை போல் வேடம் கற்று பல பெயர்களாம் பேரும் முகமாக நடித்து வெளிவந்த நாடகங்களை இல்லையா? அவர்கள் முன்பதாக நான் வந்து கேணி பாரத சிறந்த பொன்னாடு இந்த ஊரிலே சீரும் சிறப்புடனே குண்டி கங்கம்மா என்று சொல்லக்கூடிய அம்மையார். ஏன்னா இந்த உலகத்தில் சக்தி உமையவளுக்கு தங்கை குண்டி கங்கம்மா அம்மையார் அவர் இங்க குடிக்கொண்டிருக்கிறார். அந்த இதற்கு ஒரு வருடம் ஒரு முறையாக நாடக விடுத்ததல்லாமல் இங்கு அமர்ந்தக்கூடிய சபையோர்கள் முன்பதாக நான் வந்திருக்கிறேன். இதற்காக வர வேண்டும். நான் யாரு, என்னோட வீடு என்ன, என் நாட்டை சார்ந்தவன், யாருக்கு நான் மகள், யாருக்கு நான் தங்கை, யாருக்கு இந்த மாங்கல்யம் தரித்தவள் என்று தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு, பட்டு பட்டு சொல்லுங்க. நீ என்ன ஆகணும்? உனக்கு மச்சான் ஆகணும். ஏய், நான் என்ன ஆகணும்? எனக்கு மம்மி, அம்மா. அம்மா வா.